الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق ربنا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஷரீஅத்துடைய சட்டங்கள் எப்படி எடுக்கப்பட்டன என்ற தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹதீஸை பார்ப்போம். அதுக்கு முதல்ல குர்ஆனை விட்டு போட்டேன். அது 2-3 நிமிஷம் ஆகும். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதை தடையாக்கினானோ அது ஹராம். இன்னைக்கு குற்றவியல் சட்டம் இருக்கு, இந்தியாவிலேயும் இருக்கு. சிவில் சட்டம், கிரைம் அப்படின்னு 2 சட்டம் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஷரீஃபிலும் குற்றவியல் சட்டங்கள் இருக்குது. இப்போ திருடினால் மணிக்கட்டை வெட்டணும் அப்படிங்கிறதும், ஒரு மனிதன் நிக்காஹுக்கு முன்னால் விபச்சாரம் பண்ணினால் 100 கசையடிகள் என்றும், விபச்சாரத்திற்கு பின்னால் திருமணத்திற்கு பின்பு அவன் விபச்சாரம் பண்ணினால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இது குர்ஆனுடைய ஹுக்கும். ஹதீஸ் இல்லை, இது குர்ஆன். ஆனால் இந்த சட்டங்கள் இப்போது அமல்படுத்தவும் முடியாது, அமலிலும் இல்லை. முஸ்லீம் நாடுகள் 56 நாடுகளில் கூட மேக்சிமம் இது அமலில் இல்லை. திருநா கையை வெட்டுறது அப்படின்னு அவங்களும் ஜெயிலில் தான் தூக்கி போடுறாங்க. கையை வெட்டணுங்கிற சட்டமோ அல்லது நிக்காஹுக்கு முன்னால் விபச்சாரம் பண்ணினால் கசையடி கொடுக்க வேண்டும் என்ற சட்டமோ, நிக்காஹுக்கு பின்னால் அவன் அதே விபச்சாரத்தை திரும்ப பண்ணினான் என்று சொன்னால் அவனை கல்லால் எரிந்து சாவு வரை கல்லால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் குர்ஆன்ல இருக்குது. கடுமையான சட்டங்கள் தான். ஆனால் இன்னைக்கு அது அமல் இல்லை. நாளை இந்த சட்டத்தை அமல்படுத்தாதை பற்றி அல்லாஹ் முஸ்லீம்களுடன் கேட்டால் முஸ்லீம்கள்ட்ட பதில் இல்லை. ஏதாவது பதில் இருக்கா? ஏதாவது கேட்டான், நல்லா கேட்டான், ஏதாவது பதில் இருக்கா? நம்ம மொஹல்லால ஒருத்தர் திருடிட்டான், நம்முடைய சீஃப் காசி அவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கணும். ஆனால் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ஒட்டுமொத்தமாக ஜமாத்தை உள்ள வச்சுருவாங்க. ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ் தன்னுடைய பேரருளால் மன்னித்தால் தான் உண்டு. இதோட அந்த குர்ஆன் முடிஞ்சு. அடுத்து இப்போ ஹதீஸ்குள்ள வாங்க. என்னை சின்ன செய்தி விட்டதுனால அதை சொன்னேன். பொதுவாகவே பெருமானார், நல்லா கவனிங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர் ஜீவியமா இருக்கிற வரைக்கும் ஹதீஸை எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கல. நீங்க நம்ம புகாரி எழுதுகிற ஹதீஸை பார்க்குறோம், முஸ்லீம் எடுத்த ஹதீஸை பார்க்குறோமே, இந்த ஹதீஸை நபி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹதீஸை எழுத தடுத்துட்டாங்க, எழுதல. குர்ஆனை தான் எழுதுனாங்க. குர்ஆனை எப்படி எழுதுனாங்க? ஓலையில எழுதுனாங்க, ஒட்டக எலும்புகள்ல எழுதுனாங்க, கல்லுல எழுதுனாங்க, சில பேர் துணியில எழுதுனாங்க. யார் யாருக்கு என்ன திறமை இருந்து அது குர்ஆனை எழுதுனாங்க. குர்ஆன் எழுதப்படக்கூடிய நேரத்தில் ஹதீஸையும் சேர்த்து எழுதினால் குர்ஆனும் ஹதீஸும் கலந்துவிடும் என்பதற்காக நபி அவர்கள் அதை தடுத்து விட்டார்கள். ஹதீஸ் எழுதப்படவில்லை. நபியுடைய காலத்துல ஹதீஸ் எழுதப்படவில்லை, மரணம் தான் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ்கள் இவ்வளவு வருகிறது என்று சொன்னால், அவர் பிரத்தியமாக ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், உங்களிடமிருந்து நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு அவங்க போய் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராட்ட உங்களுடைய துண்டை நீட்டுங்கள் அப்படின்னாங்க. அவர் தன்னுடைய துண்டை எடுத்து நீட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னுடைய இதயத்தின் பக்கம் கையை காட்டி அந்த துண்டிலை போட்டு அந்த துண்டை அணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. இது நடந்தது. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த செயலுக்கு பின்னால் நான் எதை கேட்டாலும் எனக்கு மறுப்பது கிடையாது, மறக்கவே ஏற்படாது, அப்படியே ஞாபகம் வச்சு அடுத்தவங்கள்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க. அதனால செவிவழி சொல்லுதான் ஹதீஸ் வந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தன்னை பாதுகாத்தான். ஹதீஸுக்குள்ள எந்த விதமான குளறுபடியும் வராமல் அல்லாஹ் பாதுகாத்தான். சரி, இப்போ இந்த ஹதீஸை எப்படி, இப்போ குர்ஆன் தான் குர்ஆன் ஒரே ஸ்டேஜ் தான் சொல்ல பார்க்குறான், ஒரே ஸ்டேஜ் தான், இதில் முன்ன பின்னிங்கிறது கிடையாது. ஆனால் ஹதீஸ் அப்படி இல்லை, பலதரப்பட்ட ஹதீஸுகள் இருக்கு. சஹீஹான ஹதீஸுகள் உங்களுக்கு தெரியும், லைஃப் அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டமே இறைச்சனாலும் லைஃப்ன்றாங்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லைஃபான ஹதீஸ், ஹசனான ஹதீஸ், முதல்லஸான ஹதீஸ், இப்படி ஹதீஸ்ல பல படித்தரங்கள் உள்ளது. இதில் ஃபர்ஸ்ட் ரேஞ்சு சஹீஹான ஹதீஸ். சஹீஹான ஹதீஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து 5 சஹாபாக்கள் கேட்டிருக்கணும். அந்த 5 பேரும் 5 பேருக்கு சொல்லி இருக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது தலைமுறை.
அந்த 25 பேரிடம் இருந்தும் அந்த ஹதீஸை புகார் ரஹ்மத்துல்லாஹி கேட்டால் அது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். எப்படி ஹதீஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. இது ஒன்று. சார் லைஃபான ஹதீஸ் எப்படி கொண்டு வராங்க? இப்போ அலிர் இல்லாத ரசூலுல்லாஹ் வந்து கேட்டிருப்பாங்க. அலிர் இல்லாத ஒரு தாபியிலே சொல்லியிருப்பாங்க. அந்த தாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஒரு ஹதீஸை சேகரிக்கக்கூடிய ஒரு சஹாபி உதாரணமாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்கன்னா அந்த 2 பேரும் சந்திக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஹதீஸ் லைஃப் ஆயிடும். உதாரணமாக அறிவிக்கக்கூடிய ஒரு சிங்கப்பூர்ல உதாரணமாக சொல்றேன், தொழுவ முடிஞ்ச சிங்கப்பூர் இந்தியாவில் அந்த ஹதீஸ்ல வருதான்னு கேட்டக்கூடாது. ஒருத்தர் சிங்கப்பூர்லயே இன்னொருத்தர் இந்தியாவில் இருக்கிறாங்க. 2 பேரும் சந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவரிடமிருந்து நான் கேட்டேன் என்று இவர் சொல்றாருன்னு சொன்னா அந்த ஹதீஸ் தான் லைஃபான ஹதீஸ். சந்திப்பு இல்லாமலே அறிவிச்சிருப்பார், இந்த நபர்களிடமிருந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பார்ல, அந்த ஹதீஸை லைஃப்னு ஓதிருப்பாங்க. ஹசன் அப்படிங்கிற ஹதீஸு முதல்லஸ் அப்படிங்கிற ஹதீஸ்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேட்டா 2 பேரும் சந்திச்சிருப்பாங்க, ஏழு காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டாலும் கூட அதிலே ஒருவர் பொய் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருப்பார். அந்த ஹதீஸை ஒதுக்கிடுவாங்க. புரியுதா என்ன சொல்றது? இப்படி ஹதீஸை தொகுத்தவர்கள் சாதாரண நான் இப்போ ஒரு ஹதீஸை சொன்னேன்னா என்னுடைய வாழ்க்கை முழுசா பார்ப்பாங்க. எங்கேயாவது ஒரு சுண்ணத்தை மீறி இருக்காரா, எங்கேயாவது ஒரு பொய் சொல்லி இருக்கிறாரா, எங்கேயாவது தாய் வீரருக்கு மோசம் செஞ்ச அல்லாவுடைய ரசூலுக்கும் அல்லாவுக்கும் மாற்றம் செஞ்சிருக்கிறாரா, இப்படிலாம் செஞ்சு அவர் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய தகுதியிலேன்னு விட்டுருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 250 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் ஒரு ஹதீஸுக்கு ஒரு பயணியை கூட்டிட்டு போனாங்க. ஏன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி முதல்ல சொல்றேன், முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. ஹதீஸை முதல்ல தொகுத்தவங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான். புகாரிலாம் வரல. புகாரி முஸ்லிம் திருமதி நசை இப்னு மாஜா எந்த ஹதீஸ் கிரந்தமும் கிடையாது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான் முதல்ல ஹதீஸை தொகுக்குறாங்க. மதீனாவில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் நடத்தக்கூடிய பாடத்துல வளம் வாலின்னு அவங்க தொழ வச்சாங்கன்னா ஆமீன்னு சொல்றது மதீனா முழுவதும் கேட்குமா, அவ்வளவு கூட்டம். மாலிக் பல வச்ச ஹதீஸ்களை தொகுத்தாங்க. மாலிகே அத்தா அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த ஹதீஸ் ஏன் ஃபேமஸ் ஆகல அப்படின்னு கேட்டா அந்த ஹதீஸ்ல எந்த ஒதுவுடைய சம்பந்தம் வருது, சந்தேகம் வருதுண்டா புகாரி திருப்பினா பாபத் ஒதுவோடு வரும். ஒது சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸும் அதில் கொட்டி கிடக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. யார் யார்கிட்ட என்னென்ன கேட்டாங்களோ அப்படியே தொகுத்து வச்சிருப்பாங்க. தேடக்கூடிய ஹதீஸை ஈஸியாக எடுக்க முடியாது. மாணவர்களுக்கு தேடக்கூடிய ஹதீஸை ஈஸியாக எடுக்க முடியாது. அதனால அந்த ஹதீஸ் ஃபேமஸ் ஆகல. புகாரி முஸ்லீம் முன்னுக்கு வந்துருச்சு. காரணம் அந்த தொகுப்புடைய மெத்தட், அமைப்புடைய மெத்தட்னால அந்த ஹதீஸ்கள் முன்னுக்கு வந்துருச்சு. அவங்க வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 250 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹதீஸை கேட்க போறாங்க. வீட்டில் இல்லை, கொண்டாடி சொல்றாங்க ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, தங்கி இருந்துட்டு. அவர் அடுத்த நாள் வரல, 2வது நாள் வர்றாரு. 2 நாள் தங்கி இருந்திருக்காங்க. 2 இரவு அங்கே படுத்திருக்கிறாங்க. அவங்க வீட்டு திண்ணையில் அவர் வந்தாரு. குதிரையில் இருந்து கீழே இறங்கினவர் வலதுபுறமாக எச்சியை தூக்குனாரு. வலதுபுறமாக எச்சியை தூக்குனாரு. அவர் வாங்க என்ன இமாம் வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப உபசரிச்சாரு. இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சலாம் சொல்லி கிளம்பிட்டாங்க. கூட போந்த பணியாளர் கேட்டாங்க, இமாம் 2 நாளா படுத்து கிடந்தமே, இவரை பார்க்க தானே படுத்து கிடந்து வந்தோடனே கிளம்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இவர் எதிரும் இறங்கும் பொழுது குதிரையில் இறங்கும் பொழுது வலதுபுறமாக எச்சியை தூக்கினால் வலதுபுறமாக எச்சியை தூக்கி ஒரு சுண்ணத்தை விட்டு அவருடைய ஹதீஸ்கள் செல்லாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஒரு அம்மாட்ட இருந்து ஒரு ஹதீஸை கேட்கணும். அந்த அம்மா தன்னுடைய பேரனுக்கு கையில பொத்தி வச்சுக்கிட்டு சுமித்துக்கு வா தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க அந்த கையை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, சும்மா கூப்பிடலாம், சும்மா பேரனை வர வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன்னாங்க. அந்த அம்மாவுடைய ஹதீஸ் ரிஜெக்ட். ஹதீஸ் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் ஹதீஸை தொகுத்து பலதரப்பட்ட ஹதீஸா வந்துருச்சு. சில ஹதீஸ்கள் இருக்குது, விளங்கணுங்கிறதுக்கா இவ்வளவு வியாக்கியானம் பேசுறேன். சில ஹதீஸ்கள் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் சொர்க்கம் போயிடுவாங்க. கேட்டீங்களா? எல்லாரும் நம்ம சபையில அந்த ஹதீஸை கேட்டுருக்கீங்க. ஆனா அந்த ஹதீஸா ஒரு துண்டு செய்தி, அதுக்கு பின்னால வரும் பெரிய நீண்ட ஹதீஸ் வரும். அது அபூ ஹுரைராவே அறிவிப்பாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு தடவை நீண்ட நேரமா நபியை காணல, நீண்ட நேரமா நபியை காணல, எல்லாரும் பதறிட்டோம், எல்லாரும் பதறி போயிட்டோம். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுனாங்க. நான் ஒருத்தருடைய சலபாவுடைய தோட்டத்தின் பக்கம் போனேன். அங்க ரசூலுல்லாஹ் இருப்பாங்கன்னு எனக்கு உள் மனசு சொல்லிச்சு. அப்போ அதுல ஒரு சின்ன ஒரு அதை அறிவிக்கக்கூடிய அப்படியே சொல்றேன், மாற்றம்லாம் இல்லைன்னு. அது ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. குள்ளநரி உள்ள போறோமா தவறு உள்ள போயிட்டேன். உள்ள போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துடைய கிணத்தடியில உட்கார்ந்து இருந்தாங்க. நான் போய் சலான் சொன்னேன்.
சலாம் சொன்னா யார சொல்லலாம், மதினா முழுவதும் அழிவுபட்டு போய் கிடக்குது, உங்களை காணோம்னு எல்லாரும் தேடுறாங்க, ஆளுக்கு ஒரு மூலையை தேடும் போது நான் எங்க உங்களை தேடி வந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லவா அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துல கிணத்தடி வாரத்துல சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதகல் ஜன்னah. ஆனா மொட்டையான ஹதீஸ்ன்னு கேட்கிறோமா, அதுக்கு எவ்வளவு இருக்கு. அப்ப அந்த ஹதீஸா அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இதை போய் நான் வெளியே சொல்லவா, இதை போய் நான் வெளியே சொல்லலாமா, எனக்கு பர்மிஷன் இருக்கா கேட்கும்போது, சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன், தாராளமா சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப அபூ ஹுரைரா மிகப்பெரிய புத்திசாலி, அவங்க கேட்கிறாங்க, நான் உங்களை சந்தித்தேன், நீங்கள் ஹதீஸை சொன்னீர்கள் என்பதற்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்றாங்க. என்ன ஆதாரம் வேணும், உங்களை செருப்பை தாங்க, உங்க செருப்பை தாங்க, நான் பத்தவனா கொண்டு போயிட்டு நீங்க கொண்டு வந்து உங்களை வந்து தந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும், ஏன்டா இவர் சந்திச்சாரா போனாரா, ஊரே தேடிட்டு இருக்கு, இவரு மட்டும் எப்படி போய் பார்த்தாரு அப்படின்னு சந்தேகம் வந்துருமேனு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட செருப்பு 2 செருப்பு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அவர் அணைச்சிக்கிட்டு அப்படியே வெளியே போறாரு. வெளியே போற நேரத்துல தோட்டத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாரு, குறுக்கே உமர் ரலியல்லாஹு தஆலான்னு வர்றாங்க. இது எல்லாமே ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு குறுக்க வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமரே நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்துட்டேன், இந்த தோட்டத்துல இந்த கிணத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா சொன்னாரு. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதகல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அவங்க சொர்க்கம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஊர்ல ஓங்கி ஒரு அறை விட்டாங்க, நெஞ்சுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. அறை விட்டுட்டு சொன்னாங்க, நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன மாதிரி அங்க போய் யாருக்கையாவது சொன்ன கொன்றுவேன் அப்படின்னாங்க. யாருக்கா ஏன்டா மக்களுக்கு வந்து அமல்ல ஆர்வம் இல்லாமல் போயிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் கிடைச்சிரும்ல, அப்புறம் தொழுவணும், அப்புறம் நோன்பு வைக்கணும், அப்புறம் ஜகாத் ஹஜ் எல்லாம் பண்ணணும், சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாமே அப்படின்னு அவங்க விளைஞ்சிட்டு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னமா நீ ஆட்சியா சொன்னா உனக்கு கொன்றுவேன், தலை எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்புனாங்க. இவர் முழு கொடுத்துட்டே போயிட்டு அந்த பக்கம் போய் சொன்னாங்க. உமரை கண்டாலே பயந்தான். அவங்க சொன்னாங்க, அல்லாமே சத்தியமா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுங்க, நான் சொல்லாம இருக்க மாட்டேன்னு பரபர செய்தியை பரப்பிட்டு எல்லாருமே அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை கொடுத்துட்டு போய் அப்புறம் ஒரு கவுமுகள் போய் சஹாபாக்கள் ஒரு குழு போய் ரசூல் ஸல்லல்லாஹு கூட்டிட்டு வர்றாங்க. இது நீண்ட ஒரு ஹதீஸுடைய ஒரு துண்டு செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆனா ஹதீஸுடைய மக்சது அதுதான், நோக்கம் அதுதான். இந்த மாதிரி ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சுதான் அந்த முஹத்திஸின் அதுக்குன்னு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, சட்டை எடுக்கிறதுக்குன்னு சில பேர், ஹதீஸுகளை தொகுக்கிறதுக்கும் சில பேர், குர்ஆனை பாதுகாக்கவும் சில பேர், அல்லாஹ் திட்டமிட்டு அப்படியே கொண்டு வந்தான். குர்ஆனை பாதுகாக்கிறவங்க பேர் முஃபஸ்ஸிரீன்கள், ஹதீஸை பாதுகாக்கிறவர்கள் முஹத்திஸீன்கள், மார்க்கத்தை சட்டங்களை நுணுக்கமா தொகுப்பவர்களுக்கு பேரு ஃபகீஹ்கள், ஃபுகஹாக்கள். இப்படி தனி குரூப்பே வந்திருக்கிறாங்க. இது ஒரு விளக்கிட்டீங்களா? சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து அமல் செய்யறதுக்கு லைஃபான ஹதீஸை எடுத்துக்கலாம், அமலுக்கு ஹதீஸை எடுத்துக்கலாம். லைஃபான ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்க முடியாது, லைஃபான ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்க முடியாது. ஆனா சஹீஹான ஹதீஸ்ல தான் சட்டம் எடுக்கணும். அமல் செய்யறதுக்கு லைஃபா இருந்தாலும் சரி சஹீஹா இருந்தாலும் சரி எதை வேண்டுமான்னு பின்பற்றிட்டு போயிட்டோம். இது ஒரு செக்ஷன், இதை விளைகிறது. சரி, ரெண்டாவது, இன்னைக்கு ஒலு செய்யும் போது எத்தனை தடவை ஒலு செய்றீங்க, முகத்தை கழுவுறீங்க? 3, கையை 3, மசகு 1, காலை 3 தடவை கழுவுறீங்க. சரி, இப்ப இந்த ஹதீஸை ஒலுவுடைய ஹதீஸை எத்தனை தடவை கழுவணும்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹதீஸ் வரும், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் கழுவினார்கள். புகாரில் எடுத்து பாருங்க, ஒலுவுடைய பாடம் எடுங்க, எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முகத்தை கழுவினார்கள், ஒரு தடவை கைகளை கழுவினார்கள், ஒரு தடவை மசை செய்தார்கள், ஒரு காலை கழுவினார்கள். அது மசை செய்தார்களுக்கு கையை இப்படி தடவினாங்க, அந்த ஹதீஸ்ல வரல, 2-3 முடிகள் நனையக்கூடிய அளவிற்கு தடவினார்கள், அவ்வளவுதான். அந்த ஹதீஸ் வருது. ரெண்டாவது ஹதீஸ்ல 2 தடவை தழுவினார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். 2 தடவை முகத்தை கழுவினாங்க, 2 தடவை கையை கழுவினாங்க வரும். மூணாவது ஹதீஸ்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்வதை நான் உற்று நோக்கினேன், 3 தடவை முகத்தை கழுவினாங்க, 3 தடவை கையை கழுவினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் இப்போது எப்படி ஒலு செய்கிறேனோ அதே மாதிரி யாராவது ஒலு செய்து 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று சொன்னால் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ஒலுதான்னு நினைக்கிறீங்க, முன்பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்ல 3 வகையான சுன்னத்து இருக்கிறதுனால அந்த சுன்னத்தை பேணிக்கிறோம். இப்போ தண்ணி இல்லை, மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு வர்றோம்,
வாட்டர் பாட்டில் எல்லாரும் வாங்குவோம், வாங்கி அரை பாட்டில் குடிச்சிட்டு அரை பாட்டில் தண்ணி கையில் இருக்குது. அந்த சுபுக்கு பஸ்ஸு மெட்ராஸில் ரீச் ஆகிடுமா ஆகாதான்னு டவுட் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? சரியான தொழுகையாளிகள் அந்த இருக்கிற அந்த அரை பாட்டில் தண்ணியை ஒரு தடவை முகத்தை லைட்டா, ஒரு தடவை கை, ஒரு தடவை காலு, இதை கழிட்டு மசாலா செஞ்சுட்டு பஸ்லேயே 2 ரக்காத் தொழுகணும். அது எந்த திசையில போனாலும் சரி, பஸ்லயே 2 ரக்காத் தொழுகணும், ஒவ்வொரு தடவை கழுகலாம். இப்படி ஷரியத்துடைய சட்டத்தை விளங்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் பல முறைகள்ல நமக்கு செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு பல முறை செஞ்ச காட்டுற நோக்கம் என்ன? ஃபர்லு ஒரு தடவை கழுகுறது ஃபர்லு, 3 தடவை கழுகுறது சுன்னத். புரிஞ்சுதா? இப்போ ஒரு தடவை கழுகுறது ஃபர்லு, ஒரு தடவை கழுவிட்டு வந்தோம். பெருநாள் தொழுகை ஜமாத்து நடக்குது, 3 தடவை உட்காந்து கழுவிட்டு இருந்தா சேராது. டக்குனு ஒரு தடவை மூத்த அடிச்சோமா, கையை கழுவணுமா, மசாஜ் செஞ்சோமா, காலை லைட்டா நினைச்சோமா, வந்து இமாமை பின்பற்றி தொழுதுறலாம். சந்தர்ப்பத்துக்கு தோதா ஃபர்லு ஒரு தடவை கழுகுறது, 3 தடவை கழுகுறது சுன்னத்து. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லி தருவார்கள். இன்னமல் அமாலு பின்னிய்யாத், எல்லா செயல்களும் எண்ணத்திற்கு ஏற்ப அப்படிங்கிற ஹதீஸை வச்சு மட்டுமே 380 மசாயில்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செஞ்சு எடுத்துருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க. பெண்களுடைய மாதவிடாய் விஷயத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1000 பெண்கள்கிட்ட கேட்டு 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 மசாயில தொகுத்திருக்கிறாங்க. அது ஃபுகஹாக்களுடைய சப்ஜெக்ட். இப்ப நான் பேசுறது ஹதீஸை சொல்றேன். இந்த ஹதீஸ்களை மையமாக வைத்து சட்டங்கள் எடுக்கக்கூடிய நேரத்துல யார்கிட்ட கேட்டது, யார் சொன்னது, இப்படிலாம் பதிஞ்சிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் உங்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் நாங்கள் இவ்வளவு பேசுறோம்னா அந்த புகாரி ஒரு காரணம். அவங்க எல்லா ஹதீஸையும் தொகுத்துக்கிடுவாங்க. மாசம் ஒரு தடவை காபத்துல்லாவை போவாங்க, காபத்துல்லா வாசல ஹரம்ல உட்கார்ந்துக்கிடுவாங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் என்னால் முடிந்த அளவிற்கு முயற்சி பண்ணி இந்த ஹதீஸ்களை நான் தொகுத்திருக்கிறேன். இதிலே உன்னுடைய தூதர் சொல்லாத ஒரு செய்தி இருந்தது என்று சொன்னால் ஒரு கண்ணியத்தை கூட அழிச்சிரு அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தடவுவாங்க. பல ஹதீஸ்ல அழிக்கப்பட்டிருக்கு, பல ஹதீஸ்ல அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க சிரமப்பட்டு எடுப்பாங்க, எடுத்து முடிச்சுட்டு கடைசியில அல்லாஹ்ட்ட அது பாரத்தை போடுவாங்க. அல்லாஹ்ட்ட பாரத்தை போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தொகுத்திருக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு தெரியாது. இதுல அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னுடைய தூதர் சொல்லாத ஒன்று பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அதை நீ அழிச்சிடு அப்படின்னு கையதால தடவி பல ஹதீஸுகள் அழிக்கப்பட்டிருக்கிற வரலாறை அவங்களே எழுதியிருக்கிறாங்க. அப்படி வந்த ஹதீஸ் கிதாபு தான் புகாரி. அப்படி வந்த ஹதீஸ் கிதாபு தான் புகாரி. அந்த ஹதீஸ்ல இருந்து எந்த ஹதீஸை சொன்னாலும் சரியான ஹதீஸ் தான். ஒரு கூட்டம் 86 ஹதீஸை மறுக்கிறாங்க, ஆனா அதுல ஒரு லைஃபான ஹதீஸ் கூட கிடையாது. புகாரில ஒரு லைஃபான ஹதீஸ் கூட கிடையாது. ஆனால் இது ஒரு விஷயமா. 2வது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒண்ணு ஆமோதிச்சு 2வது ஒண்ணு மறுத்து இருப்பாங்க, தடை செஞ்சிருப்பாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும், அப்படி உதாரணத்துக்காக நான் ஏற்கனவே சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். கழுதை கறி சாப்பிட்றதையும், நிக்காஹை முத்தா குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்வதையும் ஹிஜ்ரி 6 வரைக்கும் நபி அவர்கள் அனுமதிச்சாங்க. ஹிஜ்ரி 6ல் தான் அதை தடை செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் தடை நீட்டிச்சிட்டு இருக்கு. இப்படி ஆரம்பத்துல ஒண்ணு இருந்து அதை தடை செஞ்சிருப்பாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை எப்படி பின்பற்றினாங்கன்னு கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு தொழுவ வச்சாங்க. அப்போலாம் செருவு போட்டு தொழுவாங்க. மைதானத்துல தொழுவும் பொழுது யுத்தத்துக்கு போகும் நேரத்துல கிரவுண்ட்ல தொழுவாங்கல்ல, அப்ப செருவு போட்டு தொழுவாங்க. ஸல்லல்லாஹு தொழுதுட்டு இருக்கும்போது செருப்பத்துக்கு ஓரம் கட்டிட்டாங்க. தொழுகையில இருக்கும் போதே செருப்பத்துக்கு ஓரம் கட்டிட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, எல்லாருடைய செருப்பு ஓரமா கிடக்குது. திரும்பி பார்த்தா பின்னால தொழுது எல்லா சஹாபாக்கள் செருப்பு ஓரம் கட்டணும். அவ ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உங்களுடைய செருப்புகள் நீங்க ஏன் கலட்டினீங்க? நீங்க கலட்டினீங்க, நான் கலட்டினேன். இடையில தடை வந்துச்சோன்னு நாங்கள் நினைச்சு நீங்க கலட்டணும்னு நாங்களும் கலட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல, நான் தொழுதுட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நீங்க போட்டிருக்க செருப்புல நஜீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் கலட்டி வச்சேன், அதனால நான் கலட்டி வச்சேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹாபாக்கள் அதுக்கு பின்னால விளங்கிக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படியும் வகி வரும் அப்படின்னு சொல்லி விளங்கிட்டாங்க. எந்த அளவு சஹாபாக்கள் பின்பற்றினாங்கன்னு அது அப்படியே தான். உம்மு சல்மா ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போறாங்க, ஒட்டகம் கால் ரெண்டு புருஷன் கொண்டாட்ட 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் கீழே விழுந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே விழுந்துட்டாங்க, நாங்களும் விழுந்துட்டோம். நம்ம ஹதீஸ் இந்த காதல் கேட்டு அந்த காதல் ஒட்ட விட்டு போயிடும், ஃபாலோ பண்ணவா செய்யறோம். எப்படி? அது மட்டும் இல்லை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 30 ஆண்டுகளுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீனாக இருக்கும் பொழுது ஒரு காட்டுக்கு போறாங்க. ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல தன்னுடைய தலையை வலது புறமா திரும்புறாங்க. வலதுபுறமாக அப்படி அந்த இடத்துல திருப்புறாங்க. திரும்பின உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் சும்மா திரும்புறீங்க, ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பக்கத்துல வந்தோம். இந்த இடத்துல ஒரு மர கிளை இருந்துச்சு. அந்த கிளை மேலே பட்டுவிடக்கூடாதுங்க அல்லாஹ்வுடைய ரசூல் வலதுபுறமாக திரும்பினாங்க. அது சுன்னத்தா நினைச்சு இன்னைக்கு மரமே இல்லை, அதை வெட்டிட்டானுங்க. அப்படின்னு நான் அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் வலதுபுறமா இந்த இடத்துல திரும்பினாங்களே, நம்மளும் திரும்புவோம்னா திரும்பினேன். எப்படி எப்படி சுன்னத்து ஃபாலோ பண்ணிருக்காங்க சஹாபாக்கள். இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ்களில் எழுந்து உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்துல உண்மையான ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா ஒரு சவாபு கிடைக்கும். சரி, ஹதீஸையும் இப்படி பின்பற்றணும், இந்த அளவு பின்பற்றணுமா அப்படின்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள். ஹதீஸை பின்பற்றாமல் நேரடியா ஃபர்ல் துறை மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் துண்டிச்சுட்டு குர்ஆனை மட்டும் ஃபாலோ பண்ணி அல்லாஹ்வை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதன் காரணமாக ஹதீஸுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஹதீஸுகளை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது நிறைய ஹதீஸுகள் குளறுபடிலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ புகாரி முஸ்லீம் திருமதின்னு வந்த பின்னால் அந்த குளறுபடிலாம் போயிடுச்சு. அது பதியப்படுறதுக்கு முன்னால் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு, ஹதீஸில் எழுதி வச்சாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்கள் இப்போதைக்கு 6 கிதாபுகள் இருக்கு இல்லையா, அந்த 6 கிதாபு உள்ள ஹதீஸ்களையும் தைரியமா ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஆலிம் சொல்லணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஒரு கிதாப் எடுக்கிறீங்க, ஒரு ஹதீஸை பார்க்குறீங்க, அந்த ஹதீஸை தாராளமாக பின்பற்றலாம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் நபி வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. வழி காட்டாத ஒரு ஃபன், ஒரு செக்ஷன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்துல கிடையாது. எந்த சத்தத்தை எடுத்தாலும் குர்ஆன்ல அல்லது ஹதீஸ்ல ஹதீஸுடைய மூலம் கிடக்கும். அதை சிந்திச்சு மற்ற வேலைக்கு நம்ம அதிலிருந்து மசாயில்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படித்தான் ஹதீஸ். இந்த ஹதீஸை பின்பற்றுவதிலேயே சொல்லி முடிச்சிருவோம். ஹதீஸை பின்பற்றுவதிலேயும் 2 வகை இருக்குது. ஹதீஸை பின்பற்றுவதில் 2 வகை இருக்குது. ஒன்று சுன்னத்தை, சுன்னத்துங்கிற பேர் தான் சுன்னத்தை முஅக்கதா, கண்டிப்பான ஒரு சுன்னத்து. இன்னொன்று சுன்னத்தை முஸ்தகலா, லேசான சுன்னத்து. சுன்னத்தை 2ஆ பிரிப்பாங்க. சுன்னத்தை முஅக்கதால என்ன, சுன்னத்தை முஸ்தகலால என்ன? சுன்னத்தை முஅக்கதா அப்படின்னு சொல்லி சொன்னால் பாடம் நடத்துற மாதிரி இருக்கும். ஆனா அது சொன்னாச்சும் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். சுன்னத்தை முஅக்கதா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பான சுன்னத், வேற ஒண்ணும் இல்லை, கண்டிப்பான சுன்னத். சுன்னத்தை முஅக்கதா. சில சுன்னத்துகளை விட்டு விட்டு செஞ்சிருப்பாங்க. சில சுன்னத்துகளை விட்டு விட்டு செஞ்சிருப்பாங்க. இப்போதான் சுபுவுடைய முன் சுன்னத்து சுன்னத்தை முஅக்கதா, தாடி வைக்கிறது சுன்னத்தை முஸ்தகலா. எந்த அளவுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதை திரும்ப வச்சுட்டு எடுக்கிறது ஹராம். தாடி நீங்க வச்சுட்டீங்க, சுன்னத்தான நியத்துல வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்ப சேவ் பண்ணுவது ஹராம். என்ன காரணத்துக்காக இருந்தாலும் சரியாது. சரியா? அடுத்ததாக சுன்னத்தை முஸ்தகலாண்டா சில நேரத்தில் செஞ்சிருப்பாங்க, சில நேரத்தில் செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ தொழுகையிலேயே எடுத்துக்கிட்டா முன் சுன்னத்து பின் சுன்னத்துகள்ல 12 ரக்காத்து சுன்னத்தை முஅக்கதா, கண்டிப்பான தொழுகை. இப்போ நம்ம சுபுக்கு வந்தீங்கன்னா சுபு ஜமாத்து கிடைக்கும் அப்படின்னு இருந்த அத்தகையத்துல போய் இமாமை பிடிச்சிடலாம் அப்படின்னு இருந்தாலும் சுன்னத் தொழுதுட்டு தான் ஜமாத்துக்குள்ள வரணும். ஏன்னா நபி அவரும் சுன்னத்தை விட்டதே கிடையாது, சுபுடைய சுன்னத்தை விட்டதே கிடையாது. 2 சுபுடைய லொஹருடைய சுன்னத்து 4, லொஹருடைய சுன்னத்து 2, மகரிபுடைய பின் சுன்னத்து 2, இஷாவுடைய பின் சுன்னத்து 2. இந்த 12 ரக்காத்துகளும் சுன்னத்தே முஅக்கதா. அஸ்ருடைய முன் சுன்னத்து 4ம் இஷாவுடைய முன் சுன்னத்து 4ம் சுன்னத்தே முஸ்தகலா. புரியுதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா அந்த தொடர்புடைய செஞ்சாங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த சுன்னத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க நின்றுக்கிட்டு ஒண்ணுக்கு போறீங்க, பேண்ட் போட்டிருக்கேன், உட்கார முடியல சொல்லிட்டு ஜட்டியில சிலது படுது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கிப்லாவை பக்கம் முன்னோக்கி சிறுநீர் கழிக்காதீர்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள். நம்ம அதெல்லாம் பார்க்கறதுல போகும்போது உச்சா வந்தா கிப்லாவா கிப்லா இல்லாண்டா பாக்குறாங்க கிடையாது. அப்படியே எந்த இடத்துல கிடைக்குது அந்த இடத்துல அடிச்சு விட்டு போயிட வேண்டியது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கிப்லாவை முன்னோக்கி நீங்க சிறுநீர் கழிக்காதீர்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள். இது தெளிவான ஹதீஸ், வாய்மொழியான சொன்னது, வாய்மொழியாக சொன்னது. இதை 3 இமாம்கள் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள், அதாவது என்னுடைய சகோதரி
ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு வீட்டுடைய மேல் ஓட்டை சரி செய்வதற்காக நான் மேலே ஏறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி பாத்ரூம் கழித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸ். இது சஹீஹான ஹதீஸ் தான். யார் அறிவிக்கிறா? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தம்பி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. சரி, இப்ப சொல்லும் செயல் இங்க வேறுபடுதே அப்படின்னு கேட்டால், அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹில கிப்லா ஒரு திரை மூடிய பாத்ரூமாக இருந்தால் கிப்லா முன்னோக்கி இருக்கலாம். ஹனஃபி மதம் மற்ற 3 மதகுகளும் இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிரவுண்ட்ல அப்படி இருக்கக்கூடாது, மூடப்பட்ட தாழ்பால் போடப்பட்ட இடமாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்கி இருக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. அந்த ஹதீஸை மையமாக வச்சுதான் எல்லாரையும் விவரிச்சுக்குவாங்க. அதுதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை வச்சோன்னே, இன்னைக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு முன்னால பிஸ்மி ஓதுவாங்க. இந்த பள்ளியில தொழுகையில பிஸ்மி ஓத மாட்டாங்க. சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஸலாத்த இல்லா பில் ஃபாத்திஹா லா ஃபாத்திஹத இல்லா பி பிஸ்மில்லா. தொழுகை என்பது ஃபாத்திஹா சூரா இல்லாமல் கிடையாது. ஃபாத்திஹா சூரா என்பது பிஸ்மில்லா இல்லாமல் கிடையாது. பிஸ்மில்லா இல்லாமல் கிடையாது. அப்ப பிஸ்மில்லாவோட சேர்ந்ததான் ஃபாத்திஹா, ஃபாத்திமா சூரா அப்படின்னு இருக்கிறதுனால பிஸ்மியை ஓதித்தான் ஓதணும்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 ஆயத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் ஆயத்தா கணிச்சிடுவாங்க. குர்ஆன் எடுத்து பாருங்க. சில குர்ஆன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 1, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 2ன்னு போட்டிருக்கும். சில குர்ஆன் எடுத்தீங்களா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஆயத்துக்கு போட்டு நம்பர் போட மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1ன்னு பாருங்க, 1 போட்டிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா கைருல் மக்தூபி அலைஹிம் அப்படிங்கிறத ஒரு தனி ஆயத்தா பிரிச்சிடுவாங்க. சரி, கடைசி ஆயத்தை 2 ஆக்கிடுவாங்க. இப்போ இது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு ஆதாரம். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எனக்கு வீட்டிற்கு வந்திருந்தாங்க. அப்போது நபி அவர்கள் தொழுதாங்க. தொழுகும் பொழுது ஃபபதஅ பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பிஸ்மி ஓதாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்தார்கள். அவ பிஸ்மி மெதுவாக ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சத்தம் போட்டு ஆரம்பிச்சாங்க. இது செயல். இந்த செயலை இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை பின்பற்றிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சத்தம் போட்டு போதாட்டாலும் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிங்க. அப்படி ஆளுக்கு இமாம்கள் ஷாஃபி ஹனஃபிகள் பிரிவுலாம் கிடையாது. ஒரு ஹதீஸ் அவங்களுடைய ஆய்வுக்கு வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ஆய்வின் பிரகாரம் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய தெளிவான ஹதீஸ் என்று இருந்தால் அதில் இருந்து அவர்கள் சட்டத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன சட்டம் எடுத்தாலும் ஃபர்லுக்கு போகாது. ஹதீஸ்ல இருந்து என்ன சட்டம் எடுத்தாலும் எங்க போகாது? ஃபர்லுக்குள்ள போகாது, சுன்னத்துக்குள்ள தான் நிற்கும். இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சுன்னத்தை விடுபட்டாலும் கூட அந்த அமல் கூடிடும். ஒரு சுன்னத்தை விடுபட்டாலும் அந்த அமல் கூடிடும். அதனால ஃபர்லுங்கிற அந்தஸ்தை வேற, சுன்னத்துங்கிற அந்தஸ்து வேற. அதுலேயும் சில சுன்னத்துகள் ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கூட நம்முடைய சமுதாயம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த வாரம் இதை தொடரும். இன்னைக்கு ஜுமா கிளாஸ்லாம் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.